ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு, ராகுவுடன் சுக்கிரன் இணைந்தால் ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்ம ராகுவுடன் சூரியன் இணைந்தால், சந்திரன் இணைந்தால், செவ்வாய் இணைந்தால், இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ராகுவுடன் இணையும் பொழுது எந்த லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு திசை நன்மை அளிக்கும் என்பதை பற்றியும், எந்தெந்த லக்னத்திற்கு ராகு திசை தீமைகளை தருவதாக இருக்கும் என்பதை பற்றியும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோ பதிவானது ராகுவுடன் சுக்கிரன், கலஸ்தரக்காரகனான சுக்கிரன் என்கின்ற ஒரு தருணத்தில் அவருக்கு ராகு திசை வரும்பொழுது ராகு மகா திசை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது போன்று செய்வதன் மூலமாக என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். ராகுவுடன் சுக்கிரன் இணைகின்ற தருணத்தில் எந்த மாதிரியான பலன்கள் ராகு திசையில் ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கின்றோம். இந்த இரண்டு கிரகங்களுமே, ராகு இயற்கையில் பாவர், சுக்கிரன் இயற்கையில் சுபர். இரண்டு கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் இரண்டும் வெவ்வேறான காரகத்துவங்கள். ராகு நமக்கு தெரியும், போகக்காரகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ராகுக்கு. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை உடனடியாக வெளிப்படுத்துகின்ற தன்மை ராகுக்கு இருக்கும். சரிங்களா? பெரிதுபடுத்துகின்ற தன்மை ராகுக்கு இருக்கும். ராகு ஒரு நிழல் கிரகம், ராகு ஒரு பச்சோந்தி கிரகம். ராகுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அப்போ ராகு எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டு அதிபதி போல தன்னை மாற்றிக்கொள்ளும் என்கின்ற பண்புகள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ இந்த ராகு பகவான் சுக்கிரனுடைய இணைகிறார். சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன? கலை, அழகு, ஆபரணம், சொகுசு, ஆடம்பரம், இந்த உலக வாழ்க்கை இன்பமானது என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையில் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் இருக்கும். வண்டி வாகனம், ஆடம்பரமான வாழ்க்கை, எப்போதும் சொகுசாக இருக்கிறது, நீட்டாக இருக்கிறது. சரிங்களா? அழகு பற்றி, அழகு உணர்வு, எல்லாத்துக்கும் மேலாக காமம். சரிங்களா? ஸோ பெண்ணாசை. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு காரகத்துவம் வைப்பது சுக்கிரன். அப்போ இந்த சுக்கிரன் கூட ராகு இணையும் பொழுது சுக்கிரனுடைய காரகத்துவங்களை, சுக்கிரனுடைய சுப காரகத்துவங்களை, உயிர் காரகத்துவங்களை எடுத்து ராகு தன்னுடைய தசைகளில் செய்யும். இதுதான் பொதுவான விதி. சரிங்களா? நான் அடிக்கடி சொல்வது ஒன்று, ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களையும், 6-8-12 இருந்து 6-8-12 பாவ அதிபதிகளோடு இணையும் பொழுது ராகு தீமை தருகின்ற ஒரு சூழலையும் ஏற்படுத்துங்கிறதையும் மறந்துடக்கூடாது. ராகு எப்பொழுதுமே திரிகோண கேந்திர அதிபதியோடு இணையும் பொழுது ஒரு விதமான நல்ல பலன்களையும், 6-8-12 பாவாதிபதியினுடைய வீட்டில் அமர்ந்து 6-8-12 பாவாதிபதியினுடைய இணைவு பெற்று ராகு தசை நடத்தும் பொழுது ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி நீசமான நிலையில் ராகு கடுமையான கெடுபலன்களை கொடுத்து விடுவார். சரிங்களா? அடிக்கடி சொல்வதுண்டு. இப்போ இந்த ராகு சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால், இந்த சுக்கிரன் ராகு இணைவு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. லக்ன சுபருடைய வீடுகளில் இருக்கதா, லக்ன அசுபர்களின் வீடுகளில் அமர்வதா என்பதை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம். இது மிதுன லக்னம். நமக்கு தெரியும், மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் யோகாதிபதி, சுபர், நண்பர். லக்னாதிபதியான புதனுக்கு இந்த 5ஆம் பாவாதிபதியான சுக்கிரன் நண்பர், சுபர், யோகர். சரிங்களா? அப்போது இந்த மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் லக்ன சுபராக வருவதால் சுக்கிரனுடன் ராகு இணையும் பொழுது ராகு நன்மையை அளிக்கின்ற ஒரு நிலையில் இருப்பார். ஆனால் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ராகு சுக்கிரனுடைய இணைவு 5ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். உண்மையிலுமே ராகு தசை வந்தால் அந்த ஜாதகர் கொடுத்து வச்சவர். இப்போ மிதுன லக்னம், லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவுடன் இருக்கிறார். அப்போ லக்ன சுபரோட வீட்டில் இருக்கிறார், லக்ன திரிகோணத்தில் பிறந்திருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் அங்கேயே ஆட்சி ஆகிறது. அப்போ நிச்சயமாக ராகு மகா தசை 18 ஆண்டு காலமும் அவருக்கு 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் கிடைக்கும்.
சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை எடுத்து ராகு தன்னுடைய தசையில் செய்யும். சரிங்களா? 5ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் என்ன? பூர்வ புண்ணியம். அப்போ பூர்வீகத்தில் நல்ல வளர்ச்சி, பூர்வீகத்தில் சொத்து சேர்க்கைகள் இருக்கும், நல்ல குழந்தை பாக்கியங்கள் இருக்கும். சரிங்களா? சுகபோகமான வாழ்க்கை, காதல், தன்னுடைய இஷ்டம் போல வாழ்கிறது. சரிங்களா? எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்போ வண்டி வாகனம், வீடு, நிலபல யோகங்கள், அப்படி சொகுசான ஆடம்பரமான அத்தனையும் கொடுக்கும். வயதுக்கேற்ற மாதிரி, அதை மறந்துடக்கூடாது. இந்த மிதுன லக்னம் 5இல் ராகு சுக்கிரனுடைய இணைவு சின்ன வயசில் வருதுன்னா ஒன்றும் யூஸ் கிடையாது. ஒரு 20-25 வயசில் வருது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக 35-43 வயசு வரலும் அற்புதமான ராகு மகதசை இவர் அனுபவிப்பார். சரிங்களா? ஸோ எனவே சுக்கிரன் ராகு இணைவு எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன். மிதுன லக்னம், கன்னி லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னம், மகரம், கும்ப லக்னங்களுக்கு இந்த சுக்கிரன் நல்லது செய்ய கடமைப்பட்டவர். அப்போ இந்த 6 லக்னங்களுக்கும் சுக்கிரனுடன் ராகு இணைவது மிகப்பெரிய தொந்தரவுகளை தராது. சரிங்களா? திரிகோண அதிபதியுடன் இணைந்து திரிகோண ஸ்தானங்களில் அல்லது கேந்திரங்களில் இருக்கும் பொழுது ராகு நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார். இன்னொன்று நான் சொல்லிடுறேன் பாருங்க. ராகு எங்கு இருந்தாலும் மாரக அதிபதியினுடைய பார்வை இணைவு தப்பு. ராகு கேதுக்களுக்கு மொத்தம் வரணும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் 2க்கு 7 கூடிய கிரகங்கள் மாரக அதிபதிகளாக வருவார்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதே சுக்கிரன் ராகு இணைவு மிதுன லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதியான குரு பகவான் மாரகாதிபதி, பாதகாதிபதி, கேந்திராதிபதி. மிதுன லக்னத்திற்கு 7 கூடிய குரு மாரகத்தை செய்வார், பாதகத்தை செய்வார். அப்போ இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவதின குரு 11ஆம் இடத்திலிருந்து இந்த சுக்கிரனையும் ராகியும் பார்க்குன்னு வச்சுங்க, இது தப்பு. திரிகோணஸ்தானத்தில் ராகு சுக்கிரனுடைய இணைவு இருந்து நன்மை செய்யும். ஆனால் 2 7ஆம் பாவாதிபதியினுடைய இணைவு பார்வை இந்த சுக்கிரனையும் கெடுக்கும், ராகுவையும் கெடுக்கும். இந்த நேரத்தில் ராகு திசை வரும் பொழுது இந்த மாரகாதிபதியினுடைய பார்வை கண்டங்களை ஏற்படுத்தும். நம்ம என்ன சொல்லுவோம்? குரு ஒரு இயற்கை சுபகிரகம், குருவுடைய பார்வை சிறப்பு, குருவுடைய பார்வை நன்மை அளிக்கும், குரு பார்க்க கோடி புண்ணியம். இங்கே செல்லாது. எப்பொழுதுமே குரு இயற்கை சுபர், சில லக்னங்களுக்கு அவரே பாவர், இது மறந்துடவே கூடாது. சரிங்களா? சுக்கிரன் இயற்கை சுபர், ஆனால் சில லக்னங்களுக்கு அவர் பாவர் அவயோகி. அப்போ மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் குரு பகவான் பாதகத்தை செய்கின்ற ஒரு கிரகமாக இருக்கும். பாதகாதிபதியினுடைய பார்வையும் பாதகத்தை செய்யும். பாதகஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகங்களும் பாதகத்தை செய்யும். இது பொதுவான கருத்து. தலைப்பு என்ன? ராகுவுடன் சுக்கிரன் இணைவு. ராகுவுடன் சுக்கிரன் இணைவு 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்லது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த ராகுவிற்கு இந்த லக்னத்திற்கு 2 7ஆம் பாவ அதிபதியினுடைய இணைவு பார்வை இருப்பது தப்பு. மிதுன லக்னத்துக்கு 2 கூடியது யாரு? சந்திரன், மாரகாதிபதி. 7 கூடிய குரு, மாரகாதிபதி. சரிங்களா? அப்போ ராகு திசையில் குரு புத்தி வரும் பொழுது அல்லது ராகு திசையில் சந்திர புத்தி வரும் பொழுது இந்த குருவுடைய பார்வை சில நேரங்களில் லக்னாதிபதி பலம் இல்லாத சூழலில் லக்னாதிபதி புதன் நீசமாக இருக்கிறார், ஒருவேளை நீசமாயிட்டார். சரிங்களா? சுக்கிரன் இங்கே இருக்கும் பொழுது புதன் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த மாதிரி இருந்தால் எப்படி பலன்கள் இருக்குங்கிறது தான். சுக்கிரன் இங்கே இருக்கும் பொழுது சூரியன் முன்ன பின்ன தான் பக்கத்தில் தான் இருக்கும் புதன். அப்போ லக்னாதிபதி புதன் நீசம் அப்படி வராது. சரிங்களா? ஒருவேளை இந்த லக்னாதிபதி நீசமாக இருந்தால், சரிங்களா, ராகுவிற்கு மாரகாதிபதியினுடைய இணைவு பார்வை கிடைக்கும் பொழுது ராகு திசை மாரகத்தையும் செய்யுங்கிறத மறந்துடக்கூடாது. சரிங்களா? எப்பொழுதுமே. இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. மீன லக்னத்துக்கு சுக்கிரன் கெட்டவன், அட்டமாதிபதி, 3 மற்றும் 8 கூடிய கிரகம் சுக்கிரன். அப்போ மீன லக்னத்தை பொறுத்தவரையிலும் 8 கூடிய சுக்கிரனுடன் ராகு இணைந்து எங்க இருந்தாலும் தப்பு. சரியா? ஏன்? அட்டமாதிபதி கஷ்டங்களையும் கண்டங்களையும் வம்பு வழக்குகளையும் அவமானங்களையும் கெட்ட பேரையும் சம்பாதிக்கின்ற ஒரு கிரகம் இந்த சுக்கிரன். வண்டி வாகனத்தில் நஷ்டம், பெண்கள் சார்ந்த உறவுகளை பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, சரிங்களா, கெட்ட பேர், அவமானம், இப்படி போட்டு ஒரு மனிதனை சின்ன பெண்ணப்படுத்திடும் மீன லக்னத்திற்கு சுக்கிர மகா திசை. அப்போது
கெடுதலை தருகின்ற சுக்கிரன் கூட ராகு இணையும் பொழுது கண்டிப்பாக கெடுபலன்களை கொடுத்தும். அதே சுக்கிரன் ராகு இணைவு இது நல்லதா அப்படின்னா இல்லை. சுக்கிரன் ராகு இணைவு இந்த அமைப்பில் ராகு திசை வரும் பொழுது ராகு சுக்கிரனை போல செயல்படுவார். சரிங்களா? லக்னாதிபதியான குருவும் நீசம் இருக்கிற நிலையில் அவ்வளோதான். லக்னாதிபதி குரு நீசம், நடப்பு தசாபதியை சமாளிக்க முடியாத நிலையில் இருப்பார். இந்த ஜாதகருக்கு ராகு மகதசை வரும்போதுன்னு வச்சுங்க, ஒரு 25-30 வயசில் வருதுன்னு சொன்னால் 18 ஆண்டு காலம் வருகின்ற ராகு மகதசை நிச்சயமாக கஷ்டம்தான். இந்த இடத்துல ராகுவுக்கும் சுக்கிரனுக்கு இடையே உள்ள தொலைவு பாருங்க, டிஸ்டன்ஸ் பாருங்க. சரிங்களா? ராகு சுக்கிரன் இணைவு ஒரே நட்சத்திர பாதம், ஒரே நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கும் பொழுது ராகுவால் சுக்கிரன் முழுமையாக பாதிக்கப்படுவார். சரிங்களா? சுக்கிரன் பீடிக்கப்படுவார். சுக்கிரனுடைய உயிர்காரத்துவமான பெண்கள் சார்ந்த உறவுகள் மனைவி வகைகளில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும், கண்டங்களை உண்டு பண்ணும், பிரிவினைகளை உண்டு பண்ணும். எட்டில் ராகு இருப்பதே தப்பு. எட்டில் ராகு அமர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரனோடு இணையும் பொழுது ராகு சுக்கிரன் போலவே செயல்படுவார். இந்த இடத்துல ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் இருக்குது, ஆட்சியாக இருக்குது. அப்போ ராகு திசை அபாரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா லக்ன அசுபருடைய வீடுகளில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இது பாதத்தை தருகின்ற அமைப்பாக மாறிடும். சரிங்களா? இப்போ இந்த லக்னத்துக்கு 2 7ஆம் பாவாதிபதி மாரகாதிபதி, மீன லக்னத்திற்கு 2 7 கூடைய கிரகங்கள் மாரக அதிபதிகள். அப்போ 2 கூடைய செவ்வாய் பார்வை 10 அது மாரகத்தை செய்யுமா அப்படின்னு சொன்னால் மாரகத்தை செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் லக்ன சுபர், லக்ன சுபர்களாக மாரக அதிபதிகள் வரும் பொழுது அவர்கள் மாரகத்தை செய்ய மாட்டார்கள். மாறாக லக்ன அசுபர்கள், இந்த மீன லக்னத்திற்கு ஒரு பகை கிரகம் புதன், 7ஆம் பாவாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, அவரே கேந்திராதிபதி. அப்போது இந்த சுக்கிரனுக்கும் ராகுக்கும் இடையே இந்த இடத்துல புதனுடைய இணைவு இருக்குன்னு வச்சுங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு புதனுடைய இணைவு இருக்குன்னா நிச்சயமாக தப்பு. ஏன்னா 7 கூடையவர் யார்? மாரகாதிபதி. மாரகாதிபதி 8ஆம் இடத்தில் அமர்கிறார். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறார். ராகு திசை வருது. லக்னாதிபதியான குருவும் நீசமாயிட்டார். முடிஞ்சு போச்சு. ஊரை விட்டு ஓட வேண்டியதான், வீட்டை விட்டு வெளில ஓட வேண்டியதான். சரிங்களா? ஜாதகர் அப்படியே குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடுவார். கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலன்னு போட்டு சின்ன பின்னமாக ஆகிடும். தற்கொலை எண்ணங்களை தூண்டி விட்டுருவார். சரிங்களா? அதனால் இந்த ராகு சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குங்க முதல்ல பார்க்கணும். ஒரு 2 கிரகங்கள் இணைதுனாவே 2 கிரகங்களுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவு, 2 டிகிரிக்கு 2 கிரகத்துக்கு இடையே உள்ள பாகை அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கிறீங்க. அப்போ 3.20 9 டிகிரிக்குள்ளே வந்துச்சாவே கிரகணம் தான். சரிங்களா? 20 டிகிரிக்கு மேலே போனால் தான் ஒரே ராசி கட்டத்தில் 2 கிரகங்கள் இருந்தாலும் கூட அவை இணையில அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் 15 டிகிரிக்குள்ளே வந்தால் இணைஞ்சிருக்குது, 13 டிகிரி 11 டிகிரிக்குள்ளே வந்தால் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் இருக்கும். 9 டிகிரிக்கு உள்ள, இப்போ ராகு சுக்கிரன் இணைவு 9 டிகிரிக்கு உள்ள வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக ராகுவால் அந்த கிரகம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கும் பொழுது சுக்கிரன் ராகு இணைவின் பொழுது சுக்கிரன் ராகுவால் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு அர்த்தம். அப்போ தீய ஆதிபத்தியத்தை பெற்ற சுக்கிரனுடைய பண்புகளை எடுத்து அந்த தீய ஆதிபத்தியத்தை தானே நடத்துவார் ராகு தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. சரிங்களா? சித்திரை, சுவாதி, விசாகம். விசாகம் என்பது தன்னுடைய லக்னாதிபதியினுடைய நட்சத்திர சாரம், அது கூட ஓரளவு பரவாயில்ல. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் கூட பரவாயில்ல, பாக்கியாதிபதி, தன பாக்கியாதிபதியோட நட்சத்திர சாரம் வச்சுக்கலாம். இந்த இடத்தில் ராகு சுயசாரத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தவறு. ஏன்னா சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம், ராகு இருக்கின்ற இடம் 8ஆம் இடம், சுக்கிரனுடைய வீடு. அப்போ ராகு சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருப்பதாகவே மிகவும் பலமாக தன்னுடைய 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை எடுத்து செய்யும். மாரகாதிபதியான புதனுடைய இணைவு இந்த ராகுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக ராகுமக திசையில் கஷ்டங்களும் கண்டங்களும், லக்னாதிபதி பலம் இழந்த நிலையில் விபத்துகளும் மரணங்களும் நிகழும். சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு.
நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ராகு 1, 5, 9 இடங்களில் திரிகோணங்களில் அமர்ந்து திரிகோணாதிபதியுடன் இணைவு பெற்று இருந்தால் ஒரு வகையில் நல்லது. அதே மாதிரி சில லக்னங்களுக்கு கேந்திராதிபதிகள் லக்ன சுபர்களாக வருவாங்க. சில லக்னங்களுக்கு அந்த கேந்திராதிபதிகள் பகை கிரகங்களாக வர வாய்ப்பு இருக்குது. அப்போ லக்ன சுபர்களாக வரும் பொழுது அவருடன் ராகு இணையும் பொழுது நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாக வருவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க, சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் ராகு யாரு? சுக்கிரன் யாரு? மாரகாதிபதி. சிம்ம லக்னத்திற்கு 3க்கும் 10 கூடைய சுக்கிரன். இந்த இடத்துல இவர் 10ஆம் பாவாதிபதி, கேந்திராதிபதி. சரிங்களா? லக்னாதிபதி சூரியனை பகையாக எண்ணுபவர். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 10ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராகுக்கு விடு கொடுத்த சுக்கிரன் அங்கே ஆட்சி ஆகிறார். இப்போ இந்த நேரத்தில் இந்த லக்னத்துக்கு ஆகாத மாரகாதிபதி சொல்கின்ற சனியினுடைய பார்வை இந்த சுக்கிரனுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்லலாம் ராகு மகாதசை கடினமான கெடுபலங்களை தரும். ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு ஆகாத கிரகம் சனி. ஸோ ராகு சுக்கிரனுடைய இணைவின் பொழுது எந்த கிரகத்தினுடைய இணைவு பார்வை இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். ராகு சுக்கிரனுடைய இணைவு எந்த வீட்டில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, ராகு சுக்கிரனுடைய நண்பனுடைய வீடுகளில் இருக்குதா, ராகு சுக்கிரனுடைய அசுப கிரகத்தினுடைய வீடுகளில் இருக்குதா, அதையும் பார்த்துக்கணும். நம்ம ராகு கேதுக்களை லக்ன பாவருடைய தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம லக்னம், 7ஆம் பாவாதிபதியான சனி கடுமையான பகை கிரகம் சூரியனுக்கு, சிம்ம லக்னத்திற்கு. லக்னாதிபதி சூரியனை பகையாக என்பவர் சனி, நமக்கு தெரியும். அப்போ சனியினுடைய பார்வை சுக்கிரனுக்கு இருக்கும் பொழுது, சனியினுடைய பார்வை ராகுக்கு இருக்கும் பொழுது ராகு மகாதசை நிச்சயமாக கடுமையான கெடுபலங்களை கொடுத்துரும். இந்த இடத்துல கேந்திரங்களில் 10ஆம் இடத்துல இருக்குது, ஜீவனஸ்தானத்தில் இருக்குது சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் அவருடன் ராகு இணையும் பொழுது சனியினுடைய பார்வை இல்லைன்னு சொன்னால் ஓகே, சனியினுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னால் ராகு 10ஆம் பாவாதிபதி சுக்கிரன் போல செயல்பட்டு நல்ல ஒரு சுக்கிரனுடைய காரகத்தின் அடிப்படையில் தொழில் சம்பந்தப்பட்ட வகைகளில் லாபத்தை சம்பாரித்து கொடுப்பார். லக்னாதிபதியும் பலமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யோகத்தை செய்வார். ஆனால் இந்த ராகு சுக்கிரனுடைய இணைவிற்கு லக்ன அசுபர், லக்ன பாவர், மாரகாதிபதியினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது நிச்சயமாக ராகு கடுமையான தோஷத்தையும் லக்னாதிபதி பலம் இல்லாத நிலையில் மரணத்தையும் கொடுத்துருவார். இப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையிலும் 2 கூடிய புதன் மாரகாதிபதி. ஆனால் சூரியனை மிக நெருங்கிய நண்பராக புதன் எண்ணுவார், புதனை நண்பராக சூரியன் கருதுவார். அப்போ சூரியன் புதன் ரெண்டும் தங்களுக்குடைய நல்ல ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கின்ற கிரகங்கள். அப்போ சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையிலும் புதன் மாரகாதிபதி கிடையாது, மாரகாதிபதி ஆனால் மாரகத்தை செய்ய மாட்டார். 7 கூடிய பகை கிரகமான சனியே மாரகத்தை செய்வார். அப்போ சனியினுடைய தொடர்பு எந்த இடத்துல எந்த கிரகங்களுக்கு இருந்தாலும் தப்பு. சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல சனி இல்லை, சனியினுடைய பார்வை ராகுக்கு சுக்கிரனுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ராகு மகாதசை கேந்திரத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரனை போல செயல்பட்டு ராகு நல்ல ஒரு தொழில் பாக்கியத்தை எடுத்து கொடுக்கும். சரிங்களா? அதனால் ஒரு ஜாதகத்தில் ராகு சுக்கிரனுடைய இணையுதுன்னு சொன்னால் ராகு சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை எடுத்து செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒரு லக்னத்திற்கு சுக்கிரன் யார், நண்பரா அசுபரா என்று பார்க்கணும். லக்ன திரிகோணங்களில் லக்ன கேந்திரங்களில் இந்த சுக்கிரன் ராகு இணைவு இருந்தால் எத்தனை டிகிரிக்குள்ள இருக்குன்னு பாருங்க. அதை பொறுத்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை ராகு சிறப்பாக எடுத்து செய்யும். அப்படி இல்லாமல் சுக்கிரன் லக்னத்திற்கு அசுபராக வருகின்ற காலகட்டத்தில் ராகு சுக்கிரனுடைய இணைவு 6, 8, 12 என்கின்ற துர்ஸ்தானங்களில் அமர்ந்து மாரக அதிபதியினுடைய பார்வை இணைவு பெறும் பொழுது ராகு மகாதசை நிச்சயமாக கெடுபலங்களை கொடுத்துவிடும். சரிங்களா? மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.